ஓங்குக, ஓபிசி ஒற்றுமை ஓங்குக, ஓபிசி ஒற்றுமை ஓங்குக, ஓங்குக 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 ஓங்குக, ஓபிசி ஒற்றுமை ஓங்குக, எடுத்திடு 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 எடுத்திடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்திடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு, எடுத்திடு 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 எடுத்திடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்திடு. புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, ஓபிசி மக்களை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, ஓபிசி மக்களை புறக்கணிக்காதே. வேண்டும் வேண்டும் கல்வி வேண்டும் வேண்டும் வேண்டும், கல்வி உதவித்தொகை வேண்டும் கல்வி உதவித்தொகை வேண்டும் வேண்டும் வேண்டும், அரசு வேலை வேண்டும் வேண்டும் வேண்டும், அரசு வேலை வேண்டும். உயர்த்திடு உயர்த்திடு, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உயர்த்திடு உயர்த்திடு, வழங்கிடு வழங்கிடு. ஓபிசி மக்களின் உரிமைகளை கொடுத்திடு கொடுத்திடு, ஓபிசி மக்களின் உரிமைகளை கொடுத்திடு கொடுத்திடு. ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே, தமிழக அரசை ஏமாற்றாதே தமிழக அரசை ஏமாற்றாதே, ஆளும் அரசை ஏமாற்றாதே, ஆட்சி செய்யும் அரசை ஏமாற்றாதே. எடுத்திடு 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 எடுத்திடு, அரசு பணியிடங்களை வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு, ஏமாற்றிய 4 லட்சம் அரசு பணியிடங்களை வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு. 9% அரசு பணிகளை வழங்கிடு, அரசு பணியிடங்களை வழங்கிடு. தடுத்திடு தடுத்திடு, வன்கொடுமை சட்ட துஷ்பிரயோகத்தை தடுத்திடு, வன்கொடுமை சட்ட துஷ்பிரயோகத்தை தடுத்திடு. சொல்லுங்க சார். வணக்கம். நான் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் அதன் முன்னணி அமைப்பான ஓபிசி ரைட்ஸ் ஆகியவற்றின் அமைப்பாளர் மற்றும் தலைவராக இன்று வேலூர் மாநகரில் அனைத்து ஓபிசி மக்களும் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களது உறுப்பு சமுதாயங்களான நாயுடு, போயர், முத்தரையர், முதலியார், யாதவர் என்று 255 சமூகங்களும் வராவிட்டாலும் அந்த 255 சமூகங்களின் குரலாக இங்கு வந்திருப்பவர்கள் இன்று குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதன் நோக்கம் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஓபிசி மக்களை திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறது. ஓபிசி என்று பெயர் அடிக்கொருக்கா சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சரத்துக்கள் கொடுத்த உத்தரவாதப்படி எந்த விதமான உரிமைகளும் தரப்படவில்லை. குறிப்பாக கல்வியின் உண்மையான சலுகை, கல்வி உதவித்தொகை, அரசு வேலைகளில் சலுகை, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உண்டான பொருளாதார உதவிகள் ஆகிய எதுவும் செய்யப்படவில்லை. உதாரணமாக சொன்னால் 2023-27 மத்திய அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பிற்கு 2,90,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார்கள். ஆனால் அதே ஓபிசி மக்களுக்கு சில ஆயிரம் ரூபாய்களை அள்ளித்தளித்துள்ளனர். ஆனால் ஓபிசி மக்கள் அகில இந்திய அளவில் 54%, தமிழக அளவில் 76% இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததாலும் எங்களுக்குள் இருக்கும் சில
தலைவர்கள் அரசியல்வாதிகளின் பினாமிகளாக அவர்களின் அடிவருதிகளாக இருப்பதால் எங்களது மக்களின் குடும்பங்களுக்கு, குழந்தைகளுக்கு, அவர்கள் சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டு அல்லது பறிக்கப்பட்டுள்ளன. அந்த சலுகைகளை பெற ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் ஒவ்வொரு சமுதாயத்தின் மக்கள் தொகை மட்டுமல்ல, அந்த மக்கள் தொகையில் எத்தனை பேருக்கு உயர்கல்வி கிடைத்தது, எத்தனை பேருக்கு கல்வி உதவித்தொகை கிடைத்தது, எத்தனை பேருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது, எத்தனை பேர் அரசு பணியில் உள்ளார்கள் என்ற விவரமான புள்ளி விவரங்களை எடுத்து எந்தெந்த சமூக மக்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படையான இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் அவர்களை முன்னிலைப்படுத்த இந்திய அரசியலமைப்பு ஆவணம் சரத்து 340 கூறியுள்ளது போல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எஸ்சிபிசி என்ற உரிமையை தர வேண்டும் என்று இன்று ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம். இப்போதைக்கு இந்த அமைப்பு 14 மாவட்டங்களில் வேரூன்றியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி ஈரோடு தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் 15,000 மக்கள் ஒன்று கூடி குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அன்று மாணவர்கள் மட்டும் ஏறத்தாழ 8,000 பேர் கூடி இந்த உரிமைகளுக்காக அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடரும். ஒரு சிறு நெருப்பொறியாக 2021 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கொள்கைகள் காட்டுத்தீயாக பரவி உணர்வுகள், விழிப்புணர்வு, உரிமை குரல் தமிழகமெங்கும், அதன் பின் இந்தியா எங்கும் ஒலிக்கும் என்று கூறி